இந்த நாளிலே கானான் பயணத்தில் என்ற தலைப்பிலே இஸ்ரவேலருடைய கானான் பயணத்திலிருந்து நாம் நம்முடைய இன்றைய பரம எருசலேம் பயணத்துக்காக, பரலோக பயணத்துக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவ வாழ்வுக்காக, ஆயத்தத்துக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் பயணத்தில் முதலாவது, அந்த கானான் பயணம் என்று சொல்லுவது, இஸ்ரவேல் மக்கள் சுமார் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அந்த பார்வோன் என்கிற எகிப்தின் அதிபதியுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்திலே சுமார் 40 ஆண்டுகள் அவர்கள் வழிநடந்து வந்தார்கள். கடைசியிலே யோசுவா என்ற மோசேக்கு அடுத்த தலைவனுடைய காலத்திலே கானானுக்குள் அவர்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து குடியேறினார்கள். அந்த தேசம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இன்று வரைக்கும் உலகத்திலே அந்த தேசம் இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அப்போ அவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு எகிப்து என்கிற அந்நிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காரியம்தான், அந்த பயணம்தான் கானான் பயணம் என்று பொதுவாக நாம் சொல்லுவது. அதே போல நாமும் இன்றைக்கு இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி அன்றைக்கு மோசே அவர்களை வழிநடத்தினது போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் பின்னே நாம் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவது முக்கிய லெக்குகள் என்பதிலே அந்த தலைப்பிலே சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கானான் பயணத்திலே 3 முக்கிய லெக்குகள். ஒன்று, எகிப்தை விட வேண்டும் என்பது அவர்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட ஒரு லெக்கு. எகிப்திலே 430 வருஷம் ஒட்டி போனவர்கள். மோசே வந்து அழைக்கிறார், உங்கள் கர்த்தர் உங்களை அழைக்கிறார், வாருங்கள், இங்கிருந்து நாம் புறப்படுவோம் என்று. புறப்படுறதுக்கு பயங்கர சவால்கள் இருக்கிறது. பார்வோன் துன்புறுத்துவான். அடுத்தது, அந்த மக்கள் விடுவார்களா? பார்வோனுக்கு பலத்த இராணுவம் அங்கே இருக்கிறது, எங்களுக்கு கையில் ஒரு ஆயுதம் கூட கிடையாது. இப்படியெல்லாம் பல சவால்கள் அவர்களுக்கு இருந்தது. இந்த மோசேயுடைய வார்த்தையை நம்பி எப்படி புறப்படுவது என்றெல்லாம் இருந்திருக்கும். அப்போ முதல் லக்கு எகிப்தை விட்டுவிட வேண்டும் என்கிற லக்கு. அல்லேலூயா. எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும் என்பது. அதுக்கே ரொம்ப போராட்டம் நடந்தது, நமக்கு தெரியும். 10 அற்புதங்களை தேவன் செய்து 10வது அற்புதத்தை செய்த பொழுதுதான் பார்வோன் விட்டான். இந்த ஜனங்கள் முழு விடுதலை பெற்று புறப்பட்டார்கள். அன்றைக்கு 10வது அற்புதத்தோடு சேர்ந்தது பஸ்கா என்கிற ஒரு ஆசரிப்பு. அதிலே தான் ஆண்டவர் இவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். எனவே முதல் லக்கு எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிற முதல் லக்கு என்னன்னா, இந்த கானான் பயணத்திலே நாம் வர வேண்டும் என்றால், பரம எருசலேமை இறுதியாக அடைந்து கொள்வதற்குரிய இந்த வாழ்க்கை பயணத்துக்கு முதலாவது பாவ உலகத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. இந்த உலகம் மண்ணுலகத்தை விட்டல்ல, பாவ உலகத்தை விட்டு. இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி கிடக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாவங்களுக்குள் முங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்மை அறியாமலோ அறிந்தோ பாவங்கள் செய்து பாவத்துக்குள் வாழுகிற மக்கள், அந்த பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. பஸ்கா ஆடு அன்றைக்கு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது போல, அப்பொழுது அந்த இரத்தத்தினால் அவர்களுக்கு விடுதலை வந்தது போல நமக்கும் ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தால் அந்த விடுதலை வருகிறது. அல்லேலூயா. எனவே இயேசுவின் இரத்தத்தால் வருகிற சிலுவையில் உண்டான மீட்பை, ரட்சிப்பை ஆத்துமாக்களிலே நாம் பெற்றுக்கொண்டு இந்த பாவ உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. 2வது முக்கிய லக்கு வந்து கானானை அடைய வேண்டும். அல்லேலூயா. இவங்களுடைய பயணத்தினுடைய முக்கிய லக்கு, கடைசி அல்டிமேட் டார்கெட் என்னவென்று சொன்னால், கானானை சென்று சேர வேண்டும். அது கானான் கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம். அதுதான் நமக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணினதோடு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியே தந்து விட்டார். புதிய எருசலேம் என்கிற பரலோக பட்டணத்திலே நித்தியத்திலே நான் உங்களை குடியேற்றி வைப்பேன். அல்லேலூயா.
அதுதான் நம்முடைய பரம கானான். எனவே நாம் அந்த இலக்கை நோக்கி தொடரணும். பாவ உலகத்தை விட்டு விடுபடணும். விடுபட்டவர்கள் அடுத்து முழு நோக்கமும் அந்த கானானை நான் சென்றடைய வேண்டும் என்பதிலேயே இருக்க வேண்டும். அப்போ எப்பொழுது பார்த்தாலும் பரலோக வாஞ்சை, நித்திய ஜீவனை குறித்த தாகம் நமக்கு உண்டாகணும். அது மறக்கக்கூடாது. டெய்லி நான் அந்த வாசஸ்தலத்தை ஒரு நாள் சென்றடைய வேண்டும். அதற்கு தக்கதாக இன்றைக்கு என்னுடைய பயணம் இருக்க வேண்டும். போகும் வழி எனக்கு தெரியாது. இயேசு சொன்னார், நானே வழியாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு நான் இயேசு என்ன சொல்லுகிறார், எந்த வழி நடக்க இன்றைக்கு ஏவுகிறார், வசனத்திலிருந்து எதை கற்றுத்தருகிறார், என் உள்ளத்தில் அவருடைய ஆவியானவர் என்ன ஏவுகிறார், என்னுடைய போதகர்கள் மூலம் என்ன வார்த்தைகளை அவர் தருகிறார், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம கவனமே அந்த பரம கானானை, புதிய எருசலேமை அடைய வேண்டும். அல்லேலூயா. இது இரண்டாவது இலக்கு. இனி இதன் நடுவில் மூன்றாவது, அங்கே அடையும் வரைக்கும் இந்த வனாந்தரத்திலே நடக்க வேண்டும். அல்லேலூயா. எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும், கானானை அடைய வேண்டும். இடையிலே இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வனாந்தர வாழ்க்கை, இன்றைக்கு நாம் அதைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ எகிப்தை விட்டு, பாவ உலகத்தை விட்டு புறப்பட்டு விட்டோம். இப்பொழுது உடனே நாம் புதிய எருசலேமுக்கு போய் சேரல. இன்னும் காலங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்தது இருக்கிறது. நம்முடைய மரணம் வரை அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை நமக்கு இந்த வனாந்தர பயணம்தான். அதனால் இந்த வனாந்தர பயணத்தையும் வெற்றியாக நடக்க வேண்டும். அப்போ தான் அந்த கானானில் போய் சேர வேண்டும். வனாந்தர பயணத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து தான் நாம் கானானில் பிரவேசிப்போமா இல்லையா என்பது நிர்ணயிக்கப்படும். இந்த பிரசங்கத்தில் கடைசி பாயிண்டில் நான் அதை சொல்லுவேன், யாரெல்லாம் சுதந்திரித்தார்கள், யார் சுதந்திரிக்க மாட்டாமல் போனார்கள் என்று சொல்லி. அப்போ அதே போல தான் இன்றைய தினத்திலும் அன்பர்களே, நாம் செல்லுகின்ற இந்த கானான் பயணத்திலும் நமக்கு இந்த வனாந்தர பயணத்தை வெற்றியாக, பிரயோஜனமாக, நேர்த்தியாக அமைத்து கொண்டு வாழ்ந்தால்தான் நம்முடைய கால்கள் கானானை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எகிப்தை விட்டு புறப்படுதல், கானானை அடைய வேண்டும் என்று பயணம் செய்தல், அடுத்தது இந்த வனாந்தர பயணத்தை ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் கழிக்காதபடி, திசை மாறி போய்விடாதபடி ஆண்டவர் இயேசுவின் நடத்திப்புக்கு கரெக்டாக நின்று வாழ வேண்டும். இது மூன்றையும் நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. எகிப்தை விட்டவர்கள் திரும்ப எகிப்தை நினைக்கக்கூடாது என்பதை இனி இலக்கா வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தர பயணத்தில் நடக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அந்த கானானை, அந்த பரம எருசலேமை, பரலோகத்தை ஞாபகத்தில் வச்சே முன்ன போங்க. நாம் நம்முடைய அல்டிமேட் கோல், நம்முடைய முடிவான அந்த இலக்கு என்னவென்று சொன்னால் அந்த பரம எருசலேமில் போய் குடியேற வேண்டும். அல்லேலூயா. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. வனாந்திர வழியே நடத்திடுவான், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வனாந்திர வழியை நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். என்றும் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து நடத்தும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார்.
தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கை. கானான் பயணம் செய்கிறோம், அது தூரம். எகிப்தை கடந்து வெளியே வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். வனாந்தர வழியே அவர் வெற்றியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த கானான் பயணத்தில் முக்கிய கட்டங்கள், இஸ்ரவேலர் கடந்து வந்த கானான் பயணத்தின் முக்கிய கட்டங்கள். ஒன்று, பஸ்கா ஆசரித்தது ஒரு முக்கிய கட்டமாக இருக்கிறது. எபிரேயர் 11:28 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்றைக்கு 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அப்ப கர்த்தர் சொன்னார், இந்த ராத்திரியிலே சங்கார தூதனை அனுப்புவேன். அவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புகுந்து முதல் பிறந்த பிள்ளையை சங்கரிப்பான், கொலை செய்வான். அதிலிருந்து நீங்க தப்ப வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஆண்டவர் சொன்ன ஒழுங்கின்படியான ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதோடைய இரத்தத்தை எடுத்து அதை நீங்க உங்க வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசி வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்ப்பான். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டை அவன் கடந்து போவான். he will pass over. அதுதான் பஸ்கா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் இங்கிலீஷ்ல பஸ்காவுக்கு பாஸ் ஓவர்னு சொல்லி இருக்கு. அவன் பாஸ் பண்ணி போயிடுவான், சங்காரம் வீட்டுக்குள்ள வராது. அப்போ இந்த ரத்தம் பூசப்படாத வீடுகள், முக்கியமா எகிப்தியருடைய வீடுகள், அவங்க இந்த நியமத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்களே, அவர்களுடைய வீடுகளில் எல்லாம் சங்கார தூதன் புகுந்தான். பார்வோன் முதல் கடைக்கோடி மனிதன் மட்டும் எல்லாருடைய வீடுகளிலும் அன்னைக்கு மூத்த பிள்ளை செத்தது, கொலை செய்யப்பட்டது. பயங்கர கூக்குரலும் வேதனையும் எகிப்து முழுவதும் உண்டாயிற்று. பார்வோன் இதுக்கு முன்னர் நடந்த 9 வாதைகளிலும் அவன் விழுந்தாலும் திரும்ப எழும்பி நின்று இந்த மக்களை விடாம பிடித்தவன் இப்போ போங்க போங்கன்னு விரட்டியே விட்டு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பஸ்கா ஆசரித்தது தான் அவங்களுக்கு முதல் கட்ட பெரிய வெற்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாமும் இன்றைக்கு செய்யப்படுகின்ற இந்த ஆத்மீக பயணத்திலே, இந்த பரமகானான் பரம எருசலேமை அடைகின்ற பயணத்திலே முதலாவது கட்டம், நாம் நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை தனிப்பட்ட முறையில் நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை எத்தனையோ முறை சொல்லுகிறோம் நம்முடைய பிரசங்கங்களில் எல்லாம். அடிப்படை இதுதான். பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறாமல் நீங்க எகிப்துக்குள்ள தான் கிடப்பீங்க. இந்த இஸ்ரவேலரோடு அல்லது இந்த கானான் பயணம் மேற்கொள்ளுகிறவர்களோடு நீங்க புறப்படவே முடியாது. ஆகவே இந்த எகிப்துக்குள் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யார் இதை கேட்டாலும், இன்று முதலாவது உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளணும். உங்க ஆத்மா பாவக்கரை படிந்திருக்கிறது, அது இயேசுவின் ரத்தத்தால் மட்டுமே கழுவப்படும். அப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள். உங்களுக்கு அந்த எகிப்திலிருந்து விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் மனசார இயேசுவே என்று கூப்பிட்டு, நானும் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன், அறிந்தோ அறியாமலோ நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் அப்பா என்று நீங்க உண்மையா மனஸ்தாபத்தோட உள்ளத்திலிருந்து சொன்னீங்கன்னா அந்த நிமிஷமே இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, சந்தோஷத்தை உங்கள் உள்ளங்களுக்குள்ளே தந்து விடுவார். நீங்களே அதை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இந்த பஸ்கா ஆசரிப்பது இந்த கானான் பயணத்தின் முதல் கட்டம். இரண்டாவது, அவர்களுக்கு அந்த கானான் பயணம் செய்த இஸ்ரவேலர்கள் சந்தித்த 2ஆம் கட்டம், செங்கடலை கடந்தார்கள். ஏன்னா இவங்க வெளியே வந்த உடனே
செங்கடல் எதிர்பட்டது. இதை எப்படி கிராஸ் பண்ண என்று நினைக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனின் சேனை பழையபடி துரத்தி கொண்டு பின்னால் வந்தது. சரியான இக்கட்டில் அகப்பட்டு கொண்டார்கள். அதுதான் செங்கடல் என்ற அந்த சம்பவம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10 முதல் 2 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் செங்கடலில் நின்ற பொழுது கர்த்தராகிய தேவன் மோசேயை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். செங்கடலை 2ஆக பிரித்து அவர்களுக்கு அதன் நடுவிலே ஒரு வெட்டாந்தரை போன்ற வழியை உண்டாக்கி கொடுத்து அவர்கள் சேமமாய் நடந்து கடந்து வந்தார்கள். 2 பக்கம் தண்ணீர் மதிலாக நின்றது. மேகஸ்தம்பம் மேலே வந்து கொண்டிருந்தது. அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். அவள் அருமையாய் அந்த மேகத்தின் கீழே மோசையின் தலைமையிலே அவள் உள்ளே வந்ததை அப்போஸ்தலன் பவுலை கொண்டு ஆவியானவர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அந்த பஸ்கா ஆசரிப்பு முதல் கட்டம் என்றால், அடுத்த 2வது முக்கிய கட்டம் ஞான ஸ்நானம் பெறுதல். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. கானான் பயணம் வந்தவர்கள் எப்படி செங்கடலில் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு வெளியேறி வந்தார்களோ, அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்நான ஆராதனைக்கான அறிவிப்பு கொடுத்தோம். அன்பர்களே, சும்மா நீங்கள் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை கானான் பயணமாய் இருக்கிறதா அல்லது வேறு பயணமாய் போய் கொண்டிருக்கிறதா சிந்திப்பீர்களாக. கானான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பை, பஸ்கா ஆசரிப்பை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். 2வது, இந்த ஞான ஸ்நானத்தை, செங்கடலை கடந்த அனுபவத்தை உங்கள் வாழ்விலே கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்நானம் பெறுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வந்தவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று மார்க் 16:16 மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை இனி பின்பற்றுவேன் என்று சொல்லி சீஷராகும்படி ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று மத்தேயு 28:18 நமக்கு தெளிவாக கட்டளையிடுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:38 நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அப்போஸ்தலன் பேதுரு அன்றைக்கு சொல்லி கொடுத்த எல்லா வேத வசனங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசுவையும் அவர் சிலுவையிலே செய்து தந்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் விசுவாசித்து முன்வாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி இனி இந்த எகிப்தில் பாவத்தில் வாழக்கூடாது, பரிசுத்த வாழ்வுக்குள்ள வரணும், பரலோகத்தை சுதந்திரிக்கணும் என்று சொல்லி மனம் திரும்பி இந்த ஞானஸ்நானத்துக்குள் வாருங்கள். அதுபோல இனி உலகத்தில் யாரையும் பின்பற்றக்கூடாது. சினிமாக்காரனை பின்பற்றக்கூடாது, அரசியல்வாதியை பின்பற்றக்கூடாது, அந்த கொள்கைக்காரனை பின்பற்றுவது இல்லை, எந்த மனுஷனையும் பின்பற்றக்கூடாது, இயேசுவை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த உறுதியை உங்கள் தனி வாழ்விலே சரியாக எடுத்துக்கொண்டு இயேசுவின் சீஷராக மாறி நீங்கள் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுதான் சொல்லியிருக்கு. பேதுரு சொல்லி கொடுத்த வசனங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுக்கு தான் 3 கிளாஸ் இங்கே நடத்துகிறோம், ஞானஸ்நான வகுப்பு. எதுக்கு? ஞானஸ்நானம்னா என்ன? முதல்ல இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் எல்லாம் சொல்லி தருவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். 2வது கிளாஸில் முழுவதும் ஞானஸ்நானத்தை பற்றி விரிவாக விளக்கமாக, அது என்னது, அதில் இருக்க உபதேசம் என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கற்றுத்தருவோம். 3வது வகுப்பிலே ஞானஸ்நானம் பெற்று வாழப்போகிற வாழ்க்கை என்ன, அது குறித்து அநேக காரியங்களை உங்களுக்கு அடிப்படையாக சொல்லி தருவோம். இதைத்தான் அன்னைக்கு பேதுரு செய்திருப்பார். அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டும்
நித்திய ஜீவனுக்கு வழியாக இருக்கிற இயேசு போதித்திருக்கிற வசனங்களை சந்தோஷமா மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறுங்கள். அல்லேலூயா. கண்டிப்பாக செங்கடலை நீங்கள் கடந்து வர வேண்டும். இல்லாவிட்டால் பழையபடி பார்வோனுடைய கைக்குள் தான் இருப்பீர்கள். ஆகவே செங்கடலை கடக்கணும், ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது முக்கிய ஒரு கட்டம், கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அவர்களுடைய கானான் பயணத்திலே செங்கடலை வெற்றியாய் கடந்து பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டது. தாகத்தால் நாவறண்டு சாகின்ற பரிதாபம் அந்த எகிப்தை விட்டு வந்த மக்களுக்கு, செங்கடலை கடந்து வெற்றியாய் கீதம் பாடிக்கொண்டு வந்த மக்களுக்கு உண்டாகிவிட்டது. அப்போ இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரிடத்தில் மன்றாடினார். கர்த்தர் சொன்னார், அன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லாம் வனாந்தர பூமி, எங்கேயுமே தண்ணிக்குள்ள வாய்ப்பே இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், 6 லட்சத்துக்கு மேலே. இந்த ஜனங்களுக்கு எங்கே தண்ணி கொடுக்கிறது, எங்கேருந்து வாட்டர் சப்ளை பண்ணுறது? ரொம்ப ஒரு திண்டாட்டமான காரியம். ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த கன்மலையை மேல் நான் நிற்பேன், நீ ஒரு கோலினால் அந்த கன்மலை என்ன பண்ணு, அடி. அவன் அப்படியே செஞ்சான். உடனே அந்த கன்மலை 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவராகிய இயேசு அவர்களோடு சென்ற ஞான கன்மலை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவரே அந்த கன்மலை என்று அர்த்தம் கொள்ளுகிறது இந்த வசனம். ஆகவே அந்த கன்மலையின் தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்தார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து பயணத்துக்கு பலன் பெற்றார்கள். இது ஒரு விசேஷமான அனுபவம். அப்போ எல்லாருமே மூன்றாவது கட்டம், இந்த ஞானபானத்தை குடிக்க வேண்டும். என்ன ஞானபானம்? இயேசு சொன்னார், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் உனக்குள் இருந்து ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும். ஜீவ தண்ணீரை குறித்து அவர் சொன்னார். அது நீ குடிச்சேன்னா உனக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்றா அது மாறிடும். அது உனக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்பட்டு பாயும். இது அவர் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஜனங்களுக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்ட அந்த கன்மலையின் தண்ணீர். அதுதான் நமக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் நமது வாழ்க்கையில் தாகம் தீர்க்க, நம் மூலம் பிறருடைய தாகம் தீர்க்க கர்த்தர் செய்திருக்கிற ஒரு அழகான ஏற்பாடு. அல்லேலூயா. அப்போ அடுத்த மூன்றாவது முக்கிய கட்டம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அந்த ஜீவ தண்ணீரை பருகணும். நமக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று ஸ்தாபிக்கப்படணும். நமக்குள்ளிருந்து அது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக புறப்பட்டு நம்ம வார்த்தையின் மூலம், செய்கையின் மூலம், பார்வையின் மூலம், நடக்கையின் மூலம், நற்கிரியைகள் மூலம், நற்செய்தியின் மூலம், நற்சாட்சியின் மூலம் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பலருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் என்பது முக்கிய 3 கட்டங்கள். இதை அடையாமல் வனாந்தர பயணத்தில் வெற்றியாக நடக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. அந்த பயணத்தை தண்ணி குடிக்காமல் எப்படி? இந்த வெயில் காலத்திலே நமக்கு தெரியுது, அப்பப்போ தண்ணி கொஞ்சம் 2 மடக்காக குடித்தா தான் உயிர் வாழ முடியும். இல்லைன்னா நம்ம அறியாமலே சுருண்டு கீழே விழுந்துருவோம் திடீர்னு. அப்போ அவங்களுக்கு அந்த வனாந்தரம் எப்படி இருந்திருக்கும்? அதிலே அந்த ஞான கன்மலை இயேசு அவர்களுக்கு அந்த கன்மலையின் மூலம் நான் ஒரு நாள் எல்லாருடைய தாகம் தீர்க்க சிலுவையில் மரிக்க போறேன்னு காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கன்மலை அடிக்கப்பட்டது போல இயேசு ஞான கன்மலை நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த கன்மலை பிளந்து தண்ணீர் பாய்ந்தது போல இயேசுவின் விலாவு பழக்கப்பட்டு இரத்தம் அவ்வளவும் வெளியேறினது. அல்லேலூயா.
அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு இந்த சிலுவை மூலம், சிலுவையிலே அவர் பிளக்கப்பட்டபடியினால தான் அந்த ஜீவ தண்ணீர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு நமக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினாலே எல்லாரும் நிரப்பப்படும். யார் பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லையோ சும்மா விளையாட்டு காரியமா நினைக்க கூடாது. இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் கம்பல்சரி. இது ஏதோ விரும்பினவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆவி அல்ல. நீ கானான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், பரம எருசலேம் செல்ல வேண்டும் என்றால், சகோதரா சகோதரி, கட்டாயம் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். ஆமென். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அடுத்து இந்த தாகம் இருக்கணும். தாகம், நான் எனக்கு வேணும் வேணும் வேணும், கிடைச்சா பெற்றுக்கொள்ளுவோம். பாஸ்டர் சொல்றார், அப்படி அல்ல. பரிசுத்த ஆவிக்காக நடத்துகிற கூட்டம் நடக்கு, போய் பார்ப்போம், அப்படி அல்ல. கட்டாயம் வேண்டுமென்று வந்தால் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இதுக்காக பரிசுத்த ஆவி நிரப்பப்படுற கூட்டத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கேட்டால் இப்பவுமே கொடுப்பார். ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த மக்களுக்கு ஒரு தாகம் வந்து விட்டது. பிரசங்கம் முடிகிறதற்குள்ளே ஆவியானவர் அவர்களை நிரப்பி தாகம் தீர்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்ப என்ன விருப்பத்தோடு இருக்கிறார்? ஒரு பிரசங்கம் முடியணும், ஒரு பரிசுத்த ஆவி கூட்டம் நடக்கணும், அப்படி அவர் விரும்பல. என் பிள்ளைகளுக்கு எப்ப தாகமோ உடனே தாகம் தீர்க்கணும். அல்லேலூயா. அவ்வளவு அவசரமாக இந்த விஷயத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது, ஏன் அன்பர்களே, நம்மில் சிலர் இன்னும் இதை பெற்றுக்கொள்ளாம காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கேட்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இதை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான தேவ மக்களே, செங்கடலிலே ஆண்டவர் நமக்கு வழி திறந்தார். அதே போல ஞான ஸ்நானம் மிக கட்டாயம். அவர் நம்மை கன்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்ப்பார். பரிசுத்த ஆவியினால் இந்த ரட்சிப்பு, அபிஷேகம், ஞான ஸ்நானம் மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பார்வன் கைக்கு எடுத்து மீட்ட பஸ்க ஆட்டுக்குட்டி, பார்வன் கைக்கு எடுத்து மீட்ட பஸ்க ஆட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, இஸ்ரவேல் என் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆம், கர்த்தர் அன்றைக்கு கானான் பயணத்தில் நடத்தினவர் நம்மையும் பரம கானான் பயணத்தில் வெற்றியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக முக்கிய அற்புதங்கள். ஆண்டவர் எகிப்தில் வைத்தும் 10 விதமான அற்புதங்களை செய்தார். அது எகிப்துக்கு, பார்வோனுக்கு, அவன் ஜனங்களுக்கு வாதையாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ நன்மையின் அற்புதங்களாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரே கிரியைதான். அவனுக்கு அது அழிவுக்கு எதுவாக இருந்தது, தேவ ஜனங்களுக்கு அது விடுதலைக்கு எதுவாய், படிப்படியான விடுதலைக்கு எதுவாய் மாறினது. அல்லேலூயா. அதான் தேவன் எகிப்துக்குள்ள வச்சு செஞ்ச 10 அற்புதங்கள். ஒரு பக்கம் அதை 10 வாதைகள் சொல்லுவோம், இன்னொரு பக்கம் தேவ ஜனத்துக்காய் அவர் செய்த 10 அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்தார். இதுல நிறைய அற்புதம் செஞ்சார். வனாந்திர பயணத்திலும் செஞ்சாரு. அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. முக்கிய அற்புதங்கள் ஒரு சிலதை நாம் பார்க்கிறோம்.
ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் அற்புதங்கள் என்ற பார்வையிலே பார்ப்போம். முதலாவது, செங்கடலை பிளந்தது ஒரு பெரிய அற்புதம். கானான் பயணத்தில் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்னது சொல்லுங்க? செங்கடலை பிளந்தார். சங்கீதம் 78:13, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். அல்லேலூயா. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே, அடுத்த வசனம், பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. என்ன பெரிய அற்புதம்! கடலை பிளந்து யாராவது வழி திறக்க முடியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வாய்க்காலையா பிளந்தாரு? பெரிய கடல், செங்கடலையே பிளந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடலை பிளந்து அந்த ஜனங்களுக்கு அவர்களை அந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார். ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். இரு பக்கங்களிலும் மதில் போல ஜலம் நின்றது. தண்ணி எப்படி மதில் போல நிற்கும்? என்ன பெரிய அற்புதம்! அந்த அற்புதத்தை நீங்க உட்கார்ந்து ஒரு நாள், ஆண்டவர் செய்த எல்லா அற்புதம் அப்படிதான், பைபிளில் வசனமாக வாசித்து அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை கெட்டாத, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய அற்புதங்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனத்துக்காக அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய இன்றைக்கும் வல்லவராய் விரும்புகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு செங்கடல்ல அவங்க சிக்கி நின்ற பொழுது கடலையே பிளந்து எப்பொழுதும் வடிந்தோடுகிற தண்ணீரையே காம்பவுண்டு மாதிரி நிறுத்தி வச்சு இவங்களை அருமையாக அதை கடக்க பண்ணினார். அதை நிறுத்தி வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பின்னால எகிப்தியரும் இறங்கி வந்தாங்க. கடைசியில் மதில் இடிஞ்சு விழுந்த மாதிரி ரெண்டு பக்கம் குவியலாய் நின்ற தண்ணீரை விழப்பண்ணினார். அது எகிப்தியரை விழுங்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே மாதிரி அற்புதங்களை கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் செய்வார். இந்த வனாந்திர பயணத்தில் நம்ம அடைப்பட்டு நிற்கிற சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். ஐயோ, எனக்கு ஒரு வாசல் திறக்கலையே, என்னால் இந்த காரியத்தில் முன் செல்ல முடியுமா, என்னுடைய கல்வி எப்படியா இருக்கும், வாசல் திறக்கலையே, அடைப்பட்டு நிற்கிறது, ஒன்றுமே தெரியலையே, இனி என்ன படிப்பு, என்ன இந்த வேலை கிடைக்கல, அந்த வேலை கிடைக்கல, ஏமாற்றமாக போச்சு, இனி என்ன வேலை தான் கிடைக்கும், எல்லாமே அடைந்து இருக்கிறது. அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள். தொழிலில் அந்த முயற்சி எடுத்தேன், இந்த முயற்சி எடுத்தேன், எதுவுமே கை கொடுக்கலையே, மொத்தமாக அடைக்கப்பட்டு போனேனே, என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட செங்கடலின் அனுபவம் பலருக்கும் பல இதில் வரும். குடும்பத்தில் வரும், பொருளாதாரத்தில் வரும், எந்த விஷயத்திலும் வரும், ஊழியத்தில் வரும், எல்லாத்துலேயும் வரும். ஆனால் அப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அங்கே இருக்கிற சிம்பிள் சீக்ரெட். நீ எதுவானாலும் உன்னை அழைத்தவர், உன்னை நடத்துகிறவர் உன்னோடு கூடவே வருகிறார். அல்லேலூயா. பகலில் அவர் மேகஸ்தம்பத்தில் உன்னோடு கூட வருகிறார், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அதை மாற்றி உன்னோடு கூட வருகிறார். ஆமென். என்னுடைய ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்னு சொன்னார். அன்னைக்கு வனாந்திர பயணத்திலையும் ஆவியானவர் அவங்களோட இருந்தார். இன்றைக்கு இந்த பயணத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட மட்டுமல்ல, நமக்கு உள்ளேயும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட கேளுங்க, எந்த பிரச்சனை, வழி தெரியல, இனி என்னன்னு தெரியல, இதை நம்பி இருந்தேன், ஏமாந்து போச்சு, பயங்கரமான ஏமாற்றம். ஆனா தேவ மக்கள் ஏமாந்து போகிற மக்கள் அல்ல. இல்லாத இடத்திலும் வழியை திறக்க பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். எத்தனை பேருக்குள்ள அந்த பலன் வருகிறது, தைரியம் வருகிறது? கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க ஐயா. அவர் எங்கே வழி திறந்தார்? அந்த முடியாத இடத்துல அவன் கண்ணு முன்னாலே வழி இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்கிறது. இதே மாதிரி எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் வழி திறப்பார். சில வேளை இந்த ஆவிக்குரிய பயணத்திலும் வழி தெரியாமல் இருக்கும். அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியலையே, இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், சிலருக்கு இதெல்லாம் எழும்போம். இயற்கை, நாம் மனிதர்கள் அல்லவா, நம்முடைய சிந்தனைகளிலே பலதும் எழும்போம். அப்பவும் நீங்கள் குழம்பி போகாதீங்க. இதை எப்படி செய்யணும் அல்லது இதை செய்யணுமா செய்யண்டாமா,
ஜபத்தில் எப்படி அதப்படி இதப்படி, வசனத்தில் இதப்படி அதப்படி, ஞானஸ்நானத்தில் அதப்படி இதப்படி, பல காரியத்தில் நமக்கு முன்னெடுத்து கால் வைக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியலையே, எல்லாம் அடைச்சி போயிருக்கேன், பாஸ்டர் இப்படி சொல்கிறார், அவர் இப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், எல்லாம் குழப்பமாக இருக்கும். எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை மட்டும் விசுவாசியுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. உள்ளத்தில் இருப்பதை அவருக்கு சொல்லுங்கள், அவர் நிச்சயமாய் உங்களை தவற விடவே மாட்டார். ஆமென். அதனால எந்த விஷயத்தில் இன்னைக்கு வழி தெரியாமல் இருக்கிறீங்க அல்லது வழி அடைக்கப்பட்டது போல உணர்றீங்களோ, எந்த சூழ்நிலையில் இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு வந்தீங்களோ, அன்பர்களே கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களை அழைத்தவர், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை பரிசுத்த வாழ்வுக்குள் கொண்டு வந்தவர், இந்த வனாந்திர பயணத்திலே பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறவர் எந்த காரியத்திலும் கைவிட மாட்டார், உன்னோடு இருப்பார். அவர் உனக்கு வைத்திருக்கிற வழி உலகத்துக்கு தெரியாத வழி, உன் கண்களுக்கு இப்பொழுது தென்படாத வழி, ஆனால் அது ஒரு பெரிய சரித்திரம் படைக்க போகிற ஒரு வழி. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். பெரிய சரித்திரமாக அது இருக்கிறது. அவ்வளோ பெரிய வழியை கர்த்தர் அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். ஆமென். அந்த வழியை திறந்ததில் வச்சே சத்ருவை என்ன செஞ்சார்? அழிச்சு போட்டார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண மாட்டோம், அப்படி ஆக்கி போட்டார். ஹல்லேலூயா. சிலருக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் எனக்கு போகும் வழி தெரியல, இவன் வேற நெருக்கிக்கிட்டு இருக்கானே, அவ வேற நெருக்கிக்கிட்டு இருக்காளே, என்ன செய்ய, நான் பொறுப்பில் இருக்கிறேனே, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் என்னத்தான் செய்வேன்? திகிலும் பயமும், இதை தீர்மானிச்சா அப்படி ஆயிடுமோ, இதை சொன்னால் அப்படி ஆயிடுமோ, எதை செய்யணும் தெரியலையப்பா. தகப்பன்மாருக்கு வரக்கூடியது, சில வேளை தாய்மாருக்கு வரக்கூடிய நிர்பந்தங்கள், சிலர் வேளை தலைவர்களுக்கு லீடு பண்ணுகிறவர்களுக்கு வரக்கூடிய நிர்பந்தங்கள். வழி தெரியலையே, என்ன செய்ய, அங்கே போனால் குழப்பம் ஆயிடக்கூடாது, இதை செய்தால் அப்படி ஆயிடக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்மோடு நடந்து வருகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு வருகிற ஞான கண்மலை இருக்கிறார். அவர் ஞானத்தினால் நிறைந்த கண்மலை. அல்லேலூயா. ஞான ஆலோசனை கரெக்டாக வெளிப்படுத்துவார். அவர் சொன்னதை செஞ்சா போதும், பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, முதல்ல செங்கடலை பிளந்தது ஒரு பெரிய அற்புதம், ரெண்டாவது கண்மலையை பிளந்ததும் ஒரு பெரிய அற்புதம். சங்கீதம் 78:15-16 வாசிக்கிறேன். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வனாந்தரத்திலே சமுத்திரத்தை பிளந்தது மட்டுமல்ல, கடலை பிளந்தவர் கண்மலையும் பிளந்தார். அல்லேலூயா. அவர் பிளந்து மகா ஆழங்களில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த கண்மலைக்குள்ளே அடியாழத்திலே அந்த ஊற்று தண்ணீர் இருந்திருக்கிறது. இந்த கண்மலையை பிளந்து அந்த கல்லுக்குள்ள அல்ல, அடியில ஆழத்துல ஊற்று தண்ணீர் இருந்திருக்கு. அவர் மறைச்சு வச்சிருக்கிறார். தன் ஜனத்துக்காக முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கர்த்தர் அவர். கண்மலை அடித்த பொழுது போர்வெல் போட்டு ஆழத்தில் இருக்கிற தண்ணி அப்படியே அடிச்சுட்டு மேலே வர்றது மாதிரி அன்றைக்கு அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவோ ஆழத்தில் இருந்த தண்ணீரை அந்த கண்மலை வழியாக எடுத்து ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த வசனத்தில் நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா. அந்த தண்ணி அடிபம்பில் அடிச்சாத்தான் வரக்கூடிய தண்ணி அல்ல, மோட்டார் வச்சு அடிச்சாத்தான் வரக்கூடிய தண்ணி அல்ல. மகா ஆழங்களில் இருந்த தண்ணீரை எடுத்து ஃப்ரீயா நதி போல பாயும்படி செய்தார். ஆமென். நம்முடைய ஊரில் இது மாதிரி ஒன்று நடந்துச்சு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த மேக்கோடு பகுதியில் ஒருத்தங்க போர் போட்டாங்க. அவங்க வீட்டில் போர் போட்டால் தண்ணி அடி அப்படியே பாய ஆரம்பிச்சிட்டு அந்த தண்ணியை பக்கத்தில் இருந்த குளத்தில் விட்டாங்க. குளமெல்லாம் நிரம்பத்தக்கதாக தண்ணி சும்மா வந்துட்டே இருக்குது. அப்படியே பூமியில் டியூப்பு போட்டு இழுத்த மாதிரி ஒரு மோட்டார் வைக்காமலே அடி ப்ரெஷரில் வந்துட்டே இருந்தது.
அப்போது பேப்பரில் அதெல்லாம் அன்னைக்கு ஆச்சரியமாக வந்தது. அப்போது ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை தான் அன்னைக்கு அவங்களுக்கு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. போர்வெல் போட்டது மாதிரி அப்படியே தண்ணி பாஞ்சி நீரோட்டமாக நதிகளாக புறப்படும்படி செய்தார். கன்மலையை பிளந்ததென்றால் இதுதான் அந்த அற்புதம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்காகவும் அப்படிப்பட்டவைகளை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவைகள் சந்திக்கப்படலையே, தாகமாயிருக்கிறேன், தாகம் தீர்க்கப்படலையே என்று சொல்லி பூமிக்குரிய நன்மைகளுக்காக ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்காதா, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு தொழிலுக்கு தொடங்கிறதுக்கு ஒரு வசதி கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்க்கையில் தாகமா இருக்குது, இன்னைக்கு வாழ வழி இல்லையே, ஐயா ஒரு காரியம் நடக்காதான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்களே, உங்க கண்ணுக்கு அது கற்பாறையா தெரிஞ்சாலும் அதன் அடியிலே ஊற்று தண்ணீரை வைத்து காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். நம்ம கண்ணுக்கு ஐயோ இது ஒரு கற்பாறை, கற்பாறை, அந்த கற்பாறைக்கு அடியில தான் பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறது. ஆமென். உங்களுக்காக நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. பூமிக்குரிய நன்மைகளை தருவது அவருக்கு லேசான காரியம். ஆமென். யெகோவா ஈரே, ஒரு ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா ஆபிரகாமுக்கு தேவை என்பதை முன்னறிந்து முன்னாயத்தம் செய்து அருமையாய் வைத்திருந்தவர் உங்களுக்கும் வச்சிருக்கிறாரு. ஆனா ரொம்ப ஆழத்தில் அது இருக்கு. உங்களால் அதை டச் பண்ணவே முடியாது, உங்களால் அதை நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல சொல்லும் பொழுது, அவர் சொல்றதை நீங்க செய்யும் பொழுது, மோசேட்ட என்ன சொன்னாரு? சம்மட்டி எடுத்து அடினா சொன்னாரு, உன் கையில் இருக்கிற கோல் எடுத்து கண்மலை அடியப்பா என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதை அடிச்சு தண்ணி வரப்போதான், கம்பு முறியாம இருந்தா நல்லது, அப்படி அவன் நினைக்கல. அவர் சொன்னதை அவன் செய்தான். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்னைக்கு எந்த ஆசீர்வாதம் தடைபட்டு நிற்குது, எந்த நன்மைக்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம், இப்பொழுது ஆண்டவரே சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும், எனக்கு இதை தாங்கப்பா என்று சொல்லி உரிமையோட கேளுங்க. அவர் சொல்றதை செய்யுங்க. கர்த்தர் அடியாளத்திலிருந்து புறப்பட பண்ணி நதிகளை போல ஓட பண்ணி எல்லாருடைய தாகத்தை தீர்ப்பார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் தாகம் உள்ளவர்களாக மாறணும். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு, பரிசுத்தத்தை பெறுவதற்கு, விசுவாசத்தை பெறுவதற்கு, தேவ அன்பை உள்ளத்தில் பெற்றுக்கொள்வதற்கு, பொறுமை போன்ற நீடிய நல்ல சுபாவங்களை, கிறிஸ்துவின் தன்மைகளை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞான கன்மலை சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது இதெல்லாம் பரிசுத்தாவியாகிய ஜீவ தண்ணீரின் மூலம் நமக்கு அருளப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றது கஷ்டமா இருக்கு, விசுவாசிக்க முடியலையே, அறிவில் விசுவாசம் நல்லா தான் இருக்கு, ஒரு காரியம் வரும்போது அந்த விசுவாசம் வரலையே, அது ஊற்றெடுத்து வரலையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தா ஒரு ஸ்தோத்திரம் கூட வராது. எடுத்ததுக்கும் அது வேணும், இது வேணும், இது வேணும், விண்ணப்பம்தான். அப்போது சிலது நமக்கு வறண்டதாக இருக்குது, காரியம் நடக்கவே இல்லை. இது போல விஷயங்கள், பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஆனால் வரமாட்டேங்குதே. இது எல்லாமே ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்வதை செய்யுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அதை தருவார், நிறைவா தருவார் ஐயா. ஹல்லேலூயா. அதனால பூமிக்குரிய நன்மைகளுக்காய் மட்டுமல்ல, கானான் பயணம் போற பிள்ளைகளே, ஆவிக்குரிய விஷயத்துக்காகவும் அதிகமாக மன்றாடணும், தாகமாக இருக்கணும், கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, கடலை பிளந்தார், கன்மலை பிளந்தார். மூன்றாவது அவர் செய்த இன்னொரு அற்புதம், வானத்தை திறந்தார். வானத்தை திறந்தார். சங்கீதம் 78 வாசிங்க, 23 25 வரைக்கும் வாசிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஹல்லேலூயா. கடலை பிளந்தார், கன்மலையை பிளந்தார். அடுத்தது வானத்தின் கதவுகளை
திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். The storehouse of heaven, வானத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலை, அதனுடைய கதவுகளை அவர் திறந்து இந்த மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை டெய்லி அதிகாலையில் அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம விளக்கினா டைம் நமக்கு அனுமதிக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு மன்னா என்கிற வானத்தின் தானியம்னு இங்கே சொல்லியிருக்கு, தூதர்களின் அப்பம் என்று சொல்லியிருக்கு. அதை 40 வருஷம் குறைவில்லாமல் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஓய்வு நாள் தவிர மற்ற எல்லா நாட்களும் கரெக்டாக அது வானத்திலிருந்து பெய்யும். அந்த பனிக்குள்ளே வச்சு ஃப்ரீசரில் வச்சு கொடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பாதுகாவலாக பனிக்குள்ளே பனி பெய்யும் பொழுது அதிலே போட்டு கொடுத்து, மண்ணில் போட்டு கொடுக்காம அருமையாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆகாரங்களை அவர் திருப்தியாக நமக்கு தருவார். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று இந்த வருஷத்தில் ஸ்பெஷலாக நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஆசாரியர்களை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன் என்றும் அந்த வசனத்தில் இருக்கிறது. ஆகவே ஆசாரியர்களே, லேவியர்களே, ஜனங்களே, யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை போஷிப்பார். விசேஷமாய் இந்த சரீரத்துக்குரிய போஜனங்களை மட்டுமல்ல, ஆத்துமாவுக்குள்ள போஜனமாகிய ஜீவ வசனங்களையும் டெய்லி அதிகாலையில் ஃப்ரெஷ்ஷாக தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதே வானந்தான், இதே பூமி தான், அதே வனாந்தரம் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பனி அகல ஆரம்பித்தா அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இதே பைபிள் தான், எத்தனையோ காலமாக நம்ம கையில் இருக்கிற அதே பைபிள் தான். ஆனால் டெய்லி காலையில் அதை திறந்தா அதற்குள்ளிருந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மன்னா கிடைக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? இதை அனுபவிக்கணும், இதை நம்ம அனுபவிக்கணும். அந்த மன்னா நமக்கு என்னமோ நினைக்கக்கூடாது. இந்த மன்னாவை சந்தோஷமாய் டெய்லி பைபிளை திறந்தா காலையில் எனக்காக ஒரு மன்னாவை பொழிந்தருளுவார். அல்லேலூயா. அதை வச்சு அன்னைக்கு முழுசும் என்னுடைய பயணம் வெற்றியாக இருக்கும், பலனாக இருக்கும். சோர்ந்து தளர்ந்து போக மாட்டேன், இளைத்து பலவீனப்பட்டு போக மாட்டேன். நல்லா நடப்பேன், நல்ல பலனா இருப்பேன், கடமைகளை செய்ய முடியும், ஆவிக்குரிய விஷயத்திலே ஜெயமாய் முன்னே போக முடியும் என்கிறத நாம நினைக்கணும். அல்லேலூயா. சத்துருக்களை கூட எதிர்த்து ஜெயம் எடுத்தாங்க அந்த வனாந்தரத்தில். சீகோன் போன்ற ராஜாக்களை எல்லாம் முறியடித்தார்கள். எந்த பலத்தில்? இந்த மன்னா சாப்பிட்டு தான். மன்னாவை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்கள். வேற ஒன்றும் பெரிய ஊட்டச்சத்தோ அது இது இல்லை. எல்லா ஊட்டச்சத்தும் இதுக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த பெரிய சாத்தானுடைய எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த வசனம் போதுங்க. இந்த வசனம் நம்ம பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு பெரிய ஒரு அற்புதம். பூமியை பிளந்தார். எதை பிளந்தார்? ஒருக்கா கடலை பிளந்தாரு, அப்புறம் கண்மலையை பிளந்தார், வானத்தை திறந்தார். அடுத்து என்ன செஞ்சார்? பூமியை பிளந்தார். 106ஆம் சங்கீதம் 16 18 மட்டும் வாசிப்போம். 106 16 தொடங்கி 18 வரைக்கும். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானையும் விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அல்லேலூயா. ஒரு விசை பூமியை பிளந்தார். பூமியை பிளந்து அந்த சபைக்குள்ளே இருந்த ஜனங்களில் ஒரு கூட்டம், எகிப்திலிருந்து விடுதலையான கூட்டம், பஸ்கா ஆசரித்த கூட்டம், செங்கடலை கடந்த கூட்டம், கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்ட கூட்டம் தான் இந்த தாத்தான், அபிராம், கோராகு எல்லாருமே. ஆனால் அவர்கள் கர்த்தர் நியமித்த அவருடைய அபிஷேகித்த ஆசாரியர்களாகிய அல்லது தலைவர்களாகிய மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனையும் மேலும் பொறாமை கொண்டார்கள். யார் மேலே பொறாமை வைக்கணும்னே இல்லாமல் போச்சு பாருங்க. அவங்க மேலே பொறாமை வச்சு கடைசியில் ஆண்டவர் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுத்தாரு. பூமி பிளந்து அப்படியே அந்த கூட்டத்தை விழுங்கி போச்சு. உயிரோட நரகத்துக்கு பாதாளத்துக்கு போனார்கள். அதையும் செய்தார். அல்லேலூயா. மோசேயால் அப்புறம் நடத்த முடியல, சபையை நடத்த இவங்க விடலை. அவன் எவ்வளோ பொறுமை உள்ளவன், மோசே நீடிய சாந்தம் உள்ளவன் சொல்லியிருக்கு.
பொறுத்து 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 எவ்வளவோ அன்பு பாராட்டி சகித்து எத்தனையோ முறை கல்லை தூக்கிடுவானுங்க. அதெல்லாம் சகித்து பொறுத்து நடத்திட்டே வந்தார். கர்த்தரும் பார்த்தார். ஒரு கட்டம் வந்த பொழுது ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். மிஞ்சி போனா கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். பூமியை பிளந்தார். அல்லேலூயா. தேவ மக்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, நம்ம எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட அத்தனை பேருமே அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது நாம் அன்பாகத்தான் இருக்கணும். நம்முடைய நல்ல சுபாவங்களை காத்துத்தான் நம்ம நடக்கணும். வித்தியாசப்படவே கூடாது. அதே வேளையில் கர்த்தர் அவர்களுடைய காரியத்தை கவனிச்சுட்டே இருப்பார், எச்சரித்துட்டு இருப்பார், புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணுவார். மிஞ்சி போறவனை கடைசியில் அவர் அற்புதகரமாக தண்டிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு அது தண்டனையா மாறும். ஆனால் அந்த கஷ்டப்படுத்தப்பட்ட நெருக்கப்படுத்தப்பட்ட உங்களுக்கோ அன்றைக்கு அது ஒரு அற்புதமாக விளங்கும். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் ஒவ்வொரு பொறுப்புகளில் சிலரை அபிஷேகித்து வைக்கிறார். ராஜஸ்தானத்தில் ஆசாரியன் என்கிற ஸ்தானத்தில், தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்தில் அபிஷேகித்து வைக்கிறார். அது ஸ்பெஷலான அபிஷேகம். அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் சொல்றது கர்த்தரால் ஏற்படுத்தப்படுதல். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த காலத்தில் தேவ ஊழியர்களை கர்த்தர் விசேஷமாய் அபிஷேகித்து தன் ஜனத்தை நடத்துவதற்காக ஏற்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்தும்படி உங்களை கண்காணிகளாய் நியமித்த மந்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 20:28 நாம் படிக்கின்றோம். அதுதான், ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவதில்லை. அவர்களை தேவன் அழைக்கிறார். தேவன் அவர்களை பரிசுத்தாவினால் நிரப்புவதோடு கூட இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்குரிய ஞானம், அதுக்குரிய கிருபை, அதற்குரிய விவேகம், அந்த காரியங்கள், வரங்கள், அதால் நிறைந்த ஒரு அபிஷேகத்தையும் அவர்களுக்கு கொடுத்து தான் அந்த ஊழியத்திலே நியமிக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணணும். அதுக்கு எதிராக அந்த கூட்டத்தார் எழும்பின பொழுது ஆண்டவர் எச்சரிப்பும் ஆலோசனைகளும் கொடுத்தோம். மிஞ்சி போன வேளையிலே இந்த அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. சரி, இதில் ஐந்தாவது கடைசியாக யோர்தானை பிளந்தார். அல்லேலூயா. செங்கடலை பிளந்து வனாந்திர பயணத்தில் கொண்டு வந்தார். கடைசியில் யோர்தான் நதியை பிளந்து வனாந்திர பயணத்துக்கு முடிவு கட்டி கானானுக்குள்ள கால் வைக்க உதவி செய்தார். அல்லேலூயா. சரி, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோர்தானை பிளந்ததும் ஒரு பெரிய அற்புதம். 5 அற்புதங்கள், முக்கிய அற்புதங்களை பார்த்தோம். கடைசியில் யோர்தானை பிளந்து அங்கேயும் ஓடி வருகிற தண்ணியை குவியெல்லாம் நிறுத்தினார். சமுத்திரம் அலை அடிச்சுட்டு கிடக்கும், ஆனால் அது குவியெல்லாம் நின்றுது. இது அப்படி இல்லை. ஓடி வருகிற தண்ணீர் பின்னும் வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி, அந்த தண்ணீருடைய இது ஏறிக்கிட்டே இருக்கும் அளவு. அதை அப்படி நிறுத்தி வச்சுட்டார். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களுக்கு ஒரு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அதை நிறுத்தி வச்சுட்டு அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிற அந்த காலத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து இவர்களை கானானுக்குள் கொண்டு சேர்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இதுகாரம் நடந்து வருகிறது. கடைசியில் அதை பொதுவாக என்ன சொல்லுவோம், மரண யோர்தான். ஏன்னா மரணம் தானே நம்மளை கானானுக்குள்ளே கொண்டு போகுது. அதனால் மரண யோர்தான் நம்ம பழைய பாடல்கள்லையும் இருக்கும், மரண யோர்தான் என்று இருக்கும். அப்போது நமக்கு அந்த மரணம் கூட அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. மரணம் என்றாலும் ஒரு நாள் நமக்கு வரும். ஆனால் ஜீவிக்கிற இந்நாட்களிலே என்னைக்கு எது வந்தாலும் நான் கானானுக்குள் கால் வைப்பேன் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆயத்தத்தோடு, தகுதியோடு வாழணும். அப்போது அந்த மரணமே நமக்கு ஒரு பெரிய அற்புதம்.
இங்க இருக்கிறவங்களுக்கு அது வேதனை, கண்ணீர், பிரிவு, துக்கம். ஆனா ஒரு பரிசுத்தவான் அதை அனுபவிச்சு அந்த பக்கம் கானானுக்கு போகிற மனுஷனுக்கு அது ஒட்டுமொத்த இந்த அத்தனை பிரச்சனையிலிருந்தும் பெரிய விடுதலை. அல்லேலூயா. அவருக்கு அது ஒரு பெரிய அற்புதம். யோர்தானை கடந்து செல்லுதல். ஆமென். எத்தனை பேருக்கு இது இஷ்டப்படுதோ பிரியப்படுதோ எனக்கு தெரியல. ஆனால் உண்மை அதுதான். இந்த உலகம் பாடு நிறைந்தது, பாவம் நிறைந்தது, ஏமாற்றும் கண்ணிகளும் நிறைந்தது. எப்போ நம்மளை வீழ்த்தலாம் என்று கர்ச்சிக்கிற சிக்கம் போல சுற்றி வருகிற சாத்தானுடைய கிரியைகள் நிறைந்தது. இந்த உலகத்தை ஒரு தேவ பிள்ளை நேசிக்கவே முடியாது, இந்த உலகத்தை விரும்பவே முடியாது. பவுல் சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, ஆனாலும் நான் தற்கொலை செய்துக்கிட்டோ என் இஷ்டத்துக்கு முடிவு கட்ட மாட்டேன். கர்த்தர் வைச்ச நாளெல்லாம் இந்த தேகத்தில் வாழணும். அல்லேலூயா. எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலிலே நான் வளரணும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அனுபவிக்கணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அனுபவிக்கணும். இதுதான் பவுலுடைய ஒரு கிளியர் கட் விஷனாக இருந்தது. அதே மாதிரி நமக்கும் இந்த உலகத்தில் இருப்பது பிழைப்பதற்காக உழைப்பதற்கு மட்டுமல்ல, அது குடும்பத்துக்காக. அதே வேளையில் என்னுடைய ஆத்துமா மேன்மை அடைவதற்காக நான் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. இந்த தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம், இந்த தேகத்தை விட்டு போனா எனக்கு பிரயோஜனம்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க. நான் உயிரோடு இருந்தா உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சிட்டு இருப்பேன், உதவிகளை செய்வேன், உங்களுக்காக ஆலோசனை தருவேன், இதெல்லாம் செய்வேன். நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். ஆனால் நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் போனேன்னா எனக்கு பிரயோஜனம். ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டு நான் இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுவேனே. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு இதாக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும். அதனால் சாவை விரும்பணும்னு நான் சொல்லலை. இவர் அழகாக சொல்கிறார், இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயன்பட்டு இருப்பேன், போகிறது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். கிளியரான அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த அறிவு நமக்கு எல்லாருக்கும் இருப்பதாக. அல்லது நமக்கு முடிவு எப்போ வரும்? ஒன்று மரணம், அல்லது இயேசுவின் வருகை. இயேசு திடீர்னு ஆகாயத்தில் வெளிப்படுவார். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காட்சி, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அப்படி நாம் ஒட்டுமொத்தமாக யோர்தானை கடந்து போகிற ஒரு அனுபவமும் இருக்கிறது. அல்லேலூயா. இதில் எந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்? உயிரோடு இருந்து இந்த யோர்தானை கடந்து, இந்த பூமியை கடந்து பரலோகத்துக்கு போகிறது இருக்கா? இல்லை மரித்து காத்திருந்து அவர் வருகையில் உயிரோடு எழுந்து அதை சுதந்தரிப்பதற்கு வச்சிருக்கிறாரா? எதுவானாலும் நன்மைதான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அற்புதங்களை நீங்கள் மறந்து விடாமல் இவைகளை நமது வாழ்வில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அல்லேலூயா. சரி, இவ்வளவு பாக்கியமா வந்த இந்த ஜனங்கள் நிறைய குற்றம் செய்தாங்க. இந்த ஜனங்களை இவ்வளவு அற்புதமா இவ்வளவு மேன்மையாக நடத்தி வருகிறார். அவங்களோ எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் திருந்தாதவர்களாக திரும்ப திரும்ப தப்பு செய்து குற்றம் செய்து கொண்டே வந்தார்கள். அவருடைய முக்கியமான 5 குற்றங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறது. அதை சுருக்கமாக சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும்
பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க இவ்வளவு பெரிய மேன்மைகளை, அற்புதங்களை, நன்மைகளை அனுபவிச்சுட்டும் வாழ்க்கையை சரிப்படுத்தாமல் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. டெய்லி மேகம், அக்கினி ஸ்தம்பம் மேலேயே நிற்கிது, சாப்பாடு அங்கேருந்தான் கிடைக்குது. எல்லாம் இருந்தும் அதில் பாவம் செய்வார்கள். துணிகரமான கூட்டம். இச்சை முதல் பாவம். இச்சை, ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை ஆசை. எங்களுக்கு அங்கே எகிப்தில் உள்ள வெள்ளரிக்காய் கிடைச்சா நல்லா இருக்குமே, இறைச்சி சாப்பிடணுமே, ஆகாரத்தில் ஆசை, அது நடக்கணுமே, எது நடக்கணுமே, ஆசை. உனக்கு அதை விட, வெள்ளரிக்காயை விட, அந்த இறைச்சியை விட மேன்மையான பாகம் கானானில் இருக்கப்பா. அதை நினச்சி நீ இச்சை அடக்கிட்டு ஓடு. அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு வந்தாலும், எகிப்தை விட்டு வந்தாலும், எகிப்தில் உள்ளதை அனுபவிக்கணும். எகிப்தில் இருக்கிறது பணம், பொருள், செல்வம், பதவி, பட்டம், இதெல்லாம் தான் அந்த உலகம் தரக்கூடியது. இதுகளை திரும்ப நம்ம இருதயம் அங்கே திரும்பிச்சுன்னா அதுதான் தோல்வி. ஆசைப்படுது, உலக காரியங்களுக்கு ஆசைப்படுறது, பலவித இச்சைகளுக்குள்ளாகிறது. இதை செய்யக்கூடாது. வாழ்க்கையை கவனிக்கணும். இவ்வளோ மேன்மையாக நம்மை தெரிந்து கொண்டு வழிநடத்துகிற கர்த்தருடைய கீழே இருந்துட்டு, அவருடைய நடத்திப்புக்கு கீழே இருந்துட்டு விட்டு வந்த பழையவைகளை ஆசைப்படக்கூடாது. மனசில் இச்சை. 2வது 7ஆம் வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரகாராதனை, தேவனுடைய சத்தத்தை கேட்குறாங்க, தேவனுடைய மகிமை கண்ணால் பார்க்குறாங்க, அவங்க விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுக்குறாங்க. என்ன பயங்கரம்! சிலருக்கு இதுதான் ஒரு பக்கம். எல்லாம் இருக்கு, ஆனால் செய்யக்கூடாது செய்வாங்க, பயங்கரமானது செய்வாங்க. யாருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்கக்கூடாது. வீட்டில் எந்த விக்கிரகம் இருக்கு, அல்லது மனசுக்குள்ள யாரை விக்கிரகமாக்கி உள்ள தூக்கி வச்சிருக்கிய, நரகலான விக்கிரகங்கள்னு பைபிள் சொல்லுது. செய்து வச்சிருக்கிறது சிலைகள், விக்கிரகங்கள். இது மனசுக்குள்ள விக்கிரகமாக ஒரு பொருளை, தான் கட்டின வீடை மனசுக்குள்ள எப்பவும் நினைச்சு விக்கிரகமாக வச்சிருக்கிறது. ஆலய கட்டடத்தை சிலர் விக்கிரகமாக வச்சிருக்கிறது. இதெல்லாம் இருக்கவே கூடாது. சில ஆட்களை விக்கிரகமாக வச்சிருக்கிறது. இது இயேசு இருக்க வேண்டிய சிங்காசனம். ஹல்லேலூயா. அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவருக்கு பதில் வேற எதை தூக்கி வச்சாலும் அதுக்கு பேர் தான் விக்கிரகம். ஹல்லேலூயா. இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள நாம போயிடக்கூடாது. அன்றைக்கு விக்கிரக ஆராதனையோடு கூட சேர்ந்தது இந்த மாதிரி விளையாட்டு, களியாட்டுகள், அதெல்லாம் நடக்கும். ஆரோன் பொற்கன்று குட்டியை செய்து கொடுத்த பொழுது எல்லாமே இப்படிப்பட்ட களியாட்டுகளுக்குள்ள இறங்கிட்டான். அந்த மாதிரி அவர்கள் பாவம் செய்தார்கள். 3வது 8ஆம் வசனம், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அல்லேலூயா. ஆணும் பெண்ணும் தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இருதயத்தில் எழும்புகிற இச்சை தான் இந்த மாதிரிப்பட்ட விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை உள்ளிட்ட ஒழுக்கக்கேடுகளுக்கு, அக்கிரமங்களுக்கு வழிவகுக்கிறது. ஆகவே இருதயத்திலே அது எழும்பும் பொழுதே அதில் ஜெயமெடுத்து இயேசுவே இயேசுவே என்று கெஞ்சி கூப்பிட்டு அதை இருதயத்துக்குள்ள தங்காதபடி அதை கலையை பிடுங்கி விடணும். அந்த துளிரை அப்பமே கொய்து வெளியே தள்ளிடணும். இல்லாட்டா அது கடைசியில் சரீரத்தில் வெளிப்பட்டுரும். வெளிப்பட்டால் வீழ்ச்சி, தோல்வி, பயங்கரம். இதுக்கு பயங்கரமான தண்டனைகள் பைபிள் முழுவதும் எழுதி வச்சிருக்கு. அந்த தண்டனைகளுக்கு யாரும் ஆளாகி விடக்கூடாது. எந்த விதமான ஒழுக்கக்கேடுகளுக்கும் நம்ம சரீரத்தில், நம்ம வாழ்க்கையில் இடமே இருக்கக்கூடாது. 4வது 1 கொரிந்தியர் 10:9, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அல்லேலூயா. அவங்க எப்பவும் கர்த்தரை சோதிக்கிறது, கர்த்தரை பரீட்சை பார்க்கிறது. என்ன சொல்றது? ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தா கூட அவர் சொல்லுவாங்க, எப்படி இறைச்சி தர முடியுமா? மன்னாவை போடுறாரு, இறைச்சி தருவாரா? அதுக்கு வல்லமை இருக்கா? இப்படியெல்லாம் பேசுவாங்க. அவரில் பரீட்சை பார்க்கறது. இவரால் முடியுமா? இவர் செய்வாரா? செங்கடலை பிளந்ததை கண்டவர்கள், ஒன்றும் காணாதவர்கள்னா பரவாயில்ல, மன்னாவை சாப்பிடுகிறவர்கள், டெய்லி அது எப்படி வருது?
ஆனாலும் இப்படிப்பட்ட பரீட்சை பார்க்குற ஒரு குணம், இந்த மாதிரி பேசுகிற ஒரு கெட்ட குணம், ஆண்டவர் அடுத்த நாள் பார்த்து இறைச்சியை கொடுத்தாரு பாருங்க. அவனுக்கு டயரியா அடிச்சு டிசென்ட்ரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு கொடுத்து தண்டனையாக தான் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி அடிக்கடி பரீட்சை பார்ப்பாங்க. தண்ணீரை தருவாரா? மாசாவிலே மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே ரொம்ப தொல்லை பண்ணான். தொல்லை தாங்காம மோசே, ஆண்டவர் 2வது முறை சொன்னார், கண்மலையோடு பேசு தண்ணி புறப்படும்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஓரேபில் கண்மலை அடி தண்ணி புறப்படும்னார். 2வது சொன்னது இந்த கண்மலையோடு பேசு தண்ணி புறப்படும். அவன் கோபத்தில் 2 அடி போட்டுட்டான். அவன் செய்த தப்பு, அந்த தப்புக்கு தூண்டி விட்டதும் அவனை எரிச்சல் ஊட்டி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்ட இந்த ஜனங்கள். இப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் பரீட்சை பார்ப்பார்கள். தண்ணியை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட போய் பிடிச்சு வாங்கிறது, அவர்கிட்ட போய் மோதுகிறது, ஆண்டவருக்கு இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா, உலகத்தான் கேட்பான். நீ எப்படி கேட்கலாம்? நீ எவ்வளோ அற்புதங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற மகள், நீ போயிட்டு அவரால் இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா? காய்ச்சலை குணமாக்குனார், கேன்சரை குணமாக்குவாரா? காய்ச்சலை குணமாக்கினவர் கேன்சரையும் குணமாக்க வல்லவர். அல்லேலூயா. அன்னைக்கு 500 ரூபா தேவைக்கு ஜோம் பண்ண கிடைச்சது. இப்போ 5000 கிடைக்குமா 50000 கிடைக்குமா? எத்தனை கோடியும் தர அவர் வல்லவர். நீ பரீட்சை பார்க்காது, பரீட்சை பார்க்காது. அவர் செய்வாரா? அவருக்கு முடியுமா? அவருக்கு இப்படிப்பட்ட சிந்தையும் வரக்கூடாது, செயலும் வரக்கூடாது. அது ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை இவங்க அதிகமாக வாங்கி கட்டினது தான் இவங்களுடைய பெரிய தப்பு. கடைசியா 5வது முக்கிய குற்றம் 10ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுக்காதிருங்கள். அல்லேலூயா. மர்மரிங், உள்ளத்தில் எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு எதுக்கு எடுத்தாலும் ஒரு மனசில் அது முறுமுறுப்பு ஒரு பாவம். மனுஷனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அடுத்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். முறுமுறுப்பு உள்ளத்தில் இருக்கும், அது வெளியே வரும்போது குறை சொல்லுதலாய் குறை பேசுதலாய் வெளியே வரும். முறுமுறுப்பு கற்பந்தரித்து குறை பேச வைக்கும். இதெல்லாம் தேவ மக்களுக்கு வரவே கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலர் இவ்வளவு அற்புதங்களை பெற்று வந்தவர்கள் கடைசியில் ஒருவனும் கானானுக்குள்ள போகல, அழிந்து போனா வனாந்தரத்தில். காரணம் இந்த 5 குற்றங்கள் தான். முக்கிய குற்றங்கள் 5, அதுல முறுமுறுப்பும் ஒன்று. அல்லேலூயா. முறுமுறுக்க கூடாது. கர்த்தரையும் முறுமுறுக்க கூடாது, நம்மளை சூழ இருக்கிறவங்களையும் முறுமுறுக்க கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, கடைசியாக முக்கிய முடிவுகள். கானான் பயணம் யோர்தானை கடந்த பொழுது முடிந்தது. அந்த முடிவை நம்ம பார்க்கும் பொழுது உபாகமம் 1:34-35 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு அற்புதமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், பொல்லாத சந்ததி, இவன் ஒருவனும் கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். இந்த சங்கடம் எவ்வளோ பெரிய சங்கடம்! இவ்வளவு அற்புதங்களை கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், தேவனை இவ்வளோ க்ளோஸாக இருந்து நடத்துகிற அனுபவத்தை பெற்றவங்க, கடைசியில் இந்த ஜனங்களை அவர் வெறுத்தார், கோபம் கொண்டார், அரோசித்தார், அருவருத்தார். இவனில் ஒருவனும் அந்த கானானுக்குள்ள போக மாட்டான் என்று சொல்லி போகலை. அடுத்தது அது ஜனங்களுடைய முடிவு, பொதுவான முடிவு. மோசேயின் முடிவு உபாகமம் 1:37. அன்றியும் உங்கள் நிமித்தம், மோசே சொல்றார், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. எவ்வளவு சங்கடம்! இந்த ஜனங்களை நடத்துனதுக்கு அவனுக்கு கிடைச்ச கூலி கர்த்தருடைய கோபம். இவங்க முறுமுறுத்தாங்க, இவங்க அவனை சும்மா போட்டு கல்லறியது, அவனை கஷ்டப்படுத்துறது. அவனும் மனுஷன் தானே, நீடிய சாந்தமுள்ளவன் தான். ஆனால் சில இடங்களில் அவனுக்கு பொறுமை நிற்கலை. அந்த கண்மலையை அடிச்சுதான் பாருங்க 2 தடவை. கிறிஸ்து ஒரு முறை தானே அடிக்கப்படணும், அதுக்கு நிழலாட்டமான காரியங்கள் அல்லவா அதெல்லாம்.
2ஆம் முறை கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கலாமா? அதுக்கு ஒப்பனையாக மாறி போச்சே, தவறான ஒரு காரியமாக மாறிடுச்சே. ஒருக்கா அடிக்கப்பட்டார், இனி அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி பேசினா போதும், கேட்டால் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அது மாறிடுச்சு. இவருக்கு கோபம் வந்துருச்சு, இவருக்கு திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. பாவம், ஒரு பக்கம் அவரை என்ன சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து அவரை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருக்கும் கர்த்தர் சொல்லிட்டார், நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை. சங்கீதம் 106 32 33 மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே அவன் உதடுகளினால் பதறி பேசினான். இவ்வளோ பெரிய மோசே, இவ்வளோ பெரிய ஞானம் பெற்ற மோசே, பெரிய மனுஷன், அவன் பதறி பேசினான். அவ்வளோ தூரம் இந்த ஜனங்கள் அவனை போட்டு கஷ்டப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? உங்களை நடத்துகிறவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கும் தண்டனை, உங்களை நடத்தி அவங்களும் கடைசியில் எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளே சிக்கிறாங்க பாருங்கள். ஊழியக்காரர்களும் கவனமாக இருக்கணும். மக்கள் பல விதத்தில் இருந்தாலும் நம்முடைய பொறுமையை காத்துக்கொள்ளணும், சாந்தத்தை காத்துக்கொள்ளணும். வேகத்தை காட்டுனா அவங்களுக்கும் தண்டனை, நமக்கும் தண்டனை வந்துடும். அதனால் நடத்துகிறவர்களும் தேவனுக்கு பயந்து இருக்கணும். நடத்தப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்து நீங்களும் தேவ கோபத்துக்குள்ளாகி உங்களுக்காக ஜெபித்து, இந்த மோசே எத்தனை தடவை திறப்பில் நின்னார். ஆண்டவர் ஒரு கோபத்தில் சொன்னார், எப்போ உன் சந்ததியை நான் ஆளாக்குறேன், ஆபிரகாமின் சந்ததியை விட்டுருவோன்னு கூட சொன்னார். அப்பமா அவன் சுயநலமாக சொல்லலை. வேண்டாம், நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்க, இந்த ஜனத்தை நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும்னு சொன்னான். அப்படி இந்த ஜனத்துக்காய் திறப்பில் நின்றவன், அவனையே கானானுக்குள்ளே போக விடாமல் ஆக்கின ஜனங்கள். அதனால் ரொம்ப சிந்திக்கணும் அன்பர்களே. 2 பக்கமும் ஆபத்து இருக்கிறது. நாம் கவனமாக இந்த கானான் பயணத்தில் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னும் ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன். உபாகமம் 1:36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், கானானை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அல்லேலூயா. 38, 39 ஆகிய வசனங்கள். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். அப்போ 1 காலேப், 2 யோசுவா. 3வது, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இதில் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் கானானுக்குள் பிரவேசித்தது காலேபும் யோசுவாவும் மட்டும்தான். மற்றபடி அத்தனை பேரும் முடிஞ்சு போச்சு. மோசே, ஆரோன், மிரியாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும். அப்போ இவ்வளவு அற்புதங்கள் ஒரு பக்கம், அடுத்த அக்கிரமங்கள் ஒரு பக்கம், எல்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் சபைக்குள்ள 2 பேர் உத்தமத்தை காத்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதில் வந்த எந்த ஒரு பாதிப்பையும் அவங்கள் அடையாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நின்றார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இவங்க 2 பேரும் தான் அங்கிருந்து புறப்பட்டதில் கால் வைக்கிறவங்க. அடுத்தது உங்கள் பிள்ளைகள், குழந்தைகள், அடுத்த தலைமுறைகள், அதுகளுக்கு நான் கொடுத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்போ இது பெரிய ஒரு எச்சரிப்பு. புறப்பட்டவர்கள் எல்லாரும் போய் சேருவதில்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் மோசேக்கு ஒரு நன்மை செய்தார். அவர் போகமாட்டா, நீ உள்ளே போகமாட்டான்னு சொன்னார். அப்புறம் அவனை அவரே அடக்கம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாரையும் கர்த்தர் அடக்கம் பண்ணதா சரித்திரமே இல்லை, இந்த ஒரு சரித்திரம்தான். மோசேயுடைய சரீரத்துக்கு அவ்வளோ கனம் கொடுத்து அவர் அடக்கம் பண்ணார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மறுரூப மலையில் அவர் ஏறி இருந்த பொழுது மோசேயும் எலியாவும்
அங்கே வந்து அவரோடு கல்வாரி பாடுகளை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ மோசே எங்கே வந்துட்டார்? கானானுக்குள்ளே வந்துட்டார். கானானுக்குள்ளே தானே அந்த இது இருக்குது, அந்த மறுரூப மலை. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை, ஸ்பெஷல் வாய்ப்பு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதையும் கொடுத்து அவனை கனப்படுத்தினார். அப்போ எல்லாம் நமக்கு தெரியுது, அவனுடைய நித்திய வாழ்வுக்கு பாதிப்பை உண்டாக்காம இந்த உலகத்தில் தண்டனையை கொடுத்து அப்படி பண்ணியிருக்கிறார் என்பது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. ஆனாலும் அந்த மேன்மை இழந்து போயிட்டல்லவா. அவர் கெஞ்சினார், ஆண்டவரே ஒரு தடவை அந்த தேசத்தில் உள்ளே போய் கால் வைக்க அனுமதி தாரும், வேண்டாம் அதை பற்றி பேசாதேன்னு சொல்லிட்டார். அது கஷ்டம்தான். ஆகையினால அன்பர்களே, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எச்சரிப்பு, விசுவாச மக்களுக்கும் எச்சரிப்பு. நாம் நம்முடைய பயணம் நல்ல பயணம், எத்தனையோ பேர் கிடைக்காத பயணம், அழகாக நடக்கிறோம், அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, பெரிய பெரிய மேன்மைகள் கர்த்தர் கூட இருக்கிறத அடிக்கடி உணர்றோம். இதெல்லாம் வச்சுட்டோம் அந்த பாவங்களில் ஈடுபட்டுறக்கூடாது, குறைகளிலே வாழக்கூடாது, தொடரக்கூடாது. முதல்ல மன்னிச்சாரு, எவ்வளோ பண்ணினார், கடைசியில் தான் முடிவெடுத்துட்டாரு, இனி இது வேண்டாம் என்று சொல்லி. அந்த நிலைமைக்கு நாம் ஒருவரும் ஆகக்கூடாது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஒரு 5 நிமிடங்கள் பொறுமையாக ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவும் சொல்லிட்டு ஜெபிக்காம எழும்பி போகவே கூடாது, போகவே கூடாது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஸ்தோத்திரம். ஏதாவது குறைகள் இருக்குது, அதை தானே நம்ம சரிப்படுத்தணும். மற்றபடி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். உனக்காக எது வேணும்னு இயேசுவை நோக்கிப்பார், அவர் செய்வார், செய்வார். அவரால் கூடாத காரியமே ஒன்றுமில்லை. ஆனால் இந்த இச்சைகள், அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எந்த இச்சை இன்னும் உள்ளத்தில் அடிக்கடி எழும்பிக்கிட்டு இருக்கு? போஜன பிரியமா, அந்த ஆசையா, இந்த ஆசையா? எந்த ஆசையும் வேண்டாப்பா, பரலோக வாஞ்சதான் எனக்கு வேணும். கேளுங்க, பேசுங்க, ஸ்மார்ட்டாக இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு வசனத்தை கேட்டுட்டு எழும்பி போனால் என்ன ஒரு கூட்டம்? ஜெபம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, இச்சை எது இருக்கோ அதை இன்னும் பிடுங்கி எறியணும்ப்பா, அந்த களை இனி வளரவே கூடாதப்பா, அப்படியே சொல்லுங்க. அது அந்த துளிர் வரும் பொழுதே அதை கிள்ளி எறியணும்ப்பா. ஸ்தோத்திரம். பண ஆசை, பொருளாசை, அந்த ஆசை, இந்த ஆசை வேண்டாம். மண்ணுலகத்தில் அழிந்து போகிற பொருட்கள் மேலே எந்த ஆசையும் வேண்டாம் என்று ஆண்டவர்கிட்ட அப்படியே உறுதியாக பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை, நான் ஒரு சிலையை வச்சு கும்பிட மாட்டேன், ஆனால் என் உள்ளத்துக்குள்ள நீர் இருக்க வேண்டிய இடத்துல எதையாவது வச்சிருக்கிறேன்னா, என்னுடைய அன்புக்குரியவர்களை, நான் ரொம்ப விரும்புகிற பொருளை, ஆண்டவரே அதை பிடுங்கி எரியணுமே, அது இருக்கக்கூடாதே. நீங்கள் தான் முழுமையாக இருக்கணும் என் உள்ளத்தில். உங்கள் சிங்காசனம் ஸ்ட்ராங்காக என் உள்ளத்தில் போடப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தையே நீங்களும் சொல்லி உங்கள் உள்ளத்தில் வர்ற வார்த்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வேசித்தனம், சரீரத்தால் செய்கிற பாவங்கள் எந்த விதமாகவும் இருக்கக்கூடாது, எந்த விதமாகவும் வரக்கூடாது. அதையும் முளையிலே கிள்ளணும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஆசையை ஊட்டி ஊட்டி திடீர்னு ஒரு நாள் அதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி வச்சிருவான், விழுந்து போவார்கள். யோசேப்பு தப்பிக்கொண்டான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அறிந்தோ அறியாமலோ கவனிக்காமலோ நான் மாட்டிக்கொள்ளக்கூடாதப்பா. நான் கரெக்டாக இருந்தாலும் எதிர்பார்ட்டி வந்து என்னை விழுங்கி போடக்கூடாதப்பா. காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சரீரத்திலே பரிசுத்தாவி வாழ்கிறீர். இந்த சரீரத்தின் அவயவங்களெல்லாம் நீதியின் ஆயுதங்கள். இந்த சரீர பாண்டம் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, கிருபை தாரும், கிருபை தாரும். முறுமுறுப்பு வேண்டாம், வேண்டாம். உள்ளத்தில் ஸ்தோத்திரம் செய்வதே பரிசுத்தவான்களாகிய எங்களுக்கு தகும். முறுமுறுப்பு முதலானவைகள் எங்களுக்கு தகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மோசே கூட கால் வைக்க முடியாமல் போச்சே. இந்த காலேபும் யோசுவாவும் எவ்வளோ உத்தமமாக இருந்தாங்க. இந்த கூட்டத்தின் நடுவிலும் அவங்க உத்தமத்தை காத்துக்கிட்டாங்களே. அதை மாதிரி எங்களையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் கேட்போம். காலேபை போல இந்த யோசுவாவை போல நாங்கள் உள்ளே போகணும், உள்ளே போகணும். எக்காலம் தொனிக்கும் பொழுது பறந்து வரணும். ஹல்லேலூயா. அந்த பரலோக வாஞ்சை எங்களை நிரப்பட்டோம், நிரப்பட்டோம், நிரப்பட்டோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓட்டத்தை ஜெயமுடன்
நானும் ஓடிட அருள் செய்வார். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடி ஜெபித்து முடிக்க போறோம். ஓட்டத்தை, கானான் பயணத்தை ஜெயமுடன் நான் ஓடி முடிக்க உதவி செய்வார். சோராது ஓடிடுவேன் விசுவாச பாதையில், சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே நான் அல்ல இயேசுவே. எல்லாரும் அப்படியே அறிக்கை பண்ணி பாடி ஜோமனும். இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. சொல்லுவோம், இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடிட அருள் செய்வார். கட்டாயம் எனக்கு அந்த கிருபை செய்வார். ஆமென். நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கரங்களை தட்டி இந்த பாதையில் நடக்க என்னை தெரிந்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க பரம எருசலேமில் வந்து சேர எனக்கு உதவி செய்யும். அன்பு பிதாவே, இந்த கானான் பயணத்தில் சில காரியங்களை தியானித்தோம். எங்கள் வாழ்வுக்கு அது பலனாக, வழிகாட்டுதலாக, சில இடங்களில் எச்சரிப்பாக அமைந்திருக்கிறது. அதை நாங்கள் சரியாய் அனுபவித்து வெற்றி பெற்று முன் செல்ல, இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடிவடைய, உங்கள் பாதத்தில் வந்து என்னுடைய ஓட்டம் முடிவடைய உதவி செய்யும் என்று எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். ஆண்டவரே, கிருபை பாராட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.